பிரைஸ் லார்ட் சார். ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியான பாக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எல்லா கிருபைகளை காட்டிலும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பும் கிருபையும், நீர் எங்களுக்காக நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காக, எங்கள் மீது இருந்த எல்லா சாபங்கள், எல்லா கட்டுகளும், எல்லா பாவ அநியாயங்களும் எல்லாவற்றுக்காகவும் நீர் எங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த அந்த மகா பெரிய அந்த அன்புக்காக விசேஷமாக நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதற்கு ஈடு இணை ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுக்கு அப்படி பாராட்டி எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து உம்முடைய பிள்ளைகளாக விசேஷமாய் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளில கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்துங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் இருந்தால் எல்லாவற்றையும் ஒருமுறை கூட மன்னித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு தேவ கிருபையினால நீர் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கிருபை இருப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வரக்கூடியவர்களே சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த குடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்லயும் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுவா? சரி விஷயம். பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து மனிதனில் குணமாற்றத்தை தருவது எது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு ஒரு 4-5 வசனங்களை வாசிக்கலாம். இதை கவனமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலைப்பின் கீழே போகும். சங்கீதம் 51:10 வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இதுல ஒரு 2 வார்த்தை வருது, நான் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. சுத்த இருதயம், ஆவி அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு இணையான இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுலயும் பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை கவனிக்கலாம். ஒண்ணு உள்ளம், இன்னொன்னு ஆவி. மூன்றாவது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இந்த 3 வசனங்களையும் பாத்தீங்கன்னா இருதயம் ஆவி, இருதயம் ஆவி அப்படின்னு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதான் இந்த ஒரு 4 வசனங்கள் நம்ம வாசிச்சிருக்கோம். 1 பேதுரு 1:22 மீண்டுமாக நான் சோ இந்த டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதலாவது ஒரு கருத்து, என்ன கருத்தை பார்க்கணும்னா சுத்த இருதயம். முதல்ல சுத்த இருதயம்னா என்ன? இருதயம்னா இருதயங்களா அப்படின்னா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க மனசை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இருதயம்னு சொல்றாங்க. மனசுனா மூளை, முன்மூளை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இருதயம்னா என்னன்னா மனசு, மூளை. இந்த மூளை மனசுங்கிறது நம்மகிட்ட இவ்வளவு நாளா ஒரு மனசு இருந்துச்சு. எனக்கு சத்தியம் கிடைக்காததுக்கு முன்னாடி நான் ஒரு நிலைக்குள்ள இருந்தேன். ஆனா சத்தியம் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனசு என்ன பண்ணிடுச்சுன்னா மாறிடுச்சான்னா முழுசுமா மாறல. இப்ப இங்க தாவீது என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிட சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
அப்போ தாவீதோட இருதயம் கெட்டு போச்சு. அப்படின்னா மனசு கெட்டு போச்சு. அவர் ஒரு தவறு பண்ணிட்டாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வந்து ஆவியை கொடுங்க. இப்ப எந்த ஒரு மனிதனுடைய இருதயம், அதாவது மனசு சுத்தமா இருக்குதோ, அந்த மனசுலதான் யார் வருவாங்கன்னா ஆவியானவர். இப்ப சுத்த இருதயம் எங்க இருக்கோ அங்க யார் வருவா? ஆவியானவர் வருவார். அப்ப என்கிட்ட இன்னைக்கு சுத்த இருதயம் இருக்கா, சுத்தமான மனசு இருக்கா அப்படின்னா நம்மளே நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். இப்ப ஆவியானவர் யாருடைய மனசுல வந்து தங்குவார்னா, அவங்க மனசு சுத்தமா இருக்கணும். அவங்க இவ்வளவு நாள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன இருக்கணும்னா சுத்த இருதயம். வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ், வேற ஒரு ஓஎஸ் உள்ள இருந்தாதான் அங்க யார் வந்து உட்காருவானோ ஆவியானவர் வந்து தங்கும். இப்போ சுத்தமான இருதயத்துல தான் ஆவியானவர் வருவார். இதுதான் இந்த கருத்து. அடுத்தது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே, உள்ளங்கிறது என்னன்னா உங்க இருதயம் அப்படின்னு அந்த வசனம் பேசுது. இங்க உள்ளம். இப்போ உள்ளம்னா என்னன்னா அதுவும் மனசை தான் குறிக்குது. இருதயம்னா மனசுதான். உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இப்ப எந்த உள்ளம் சுத்தமான உள்ளமோ, பரிசுத்தமான மனசோ, அந்த மனசுக்குள்ளதான் யார் வருவார்னா ஆவியானவர் வருவாருங்கிறத நம்ம இந்த விஷயம், இந்த கருத்துலயும் நம்ம வந்து பார்க்கணும். மூன்றாவது, கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இங்கேயும் ஆவி, இருதயம். எல்லா இடத்துலயும் ஒரு சுத்தமான இருதயம் இருந்தா அங்கதான் வந்து தேவன் வந்து தங்குவார். நம்ம 1 கொரிந்தியர் 3:16-17 கூட வாசிக்கணும். உங்களுடைய நீங்கள் வந்து பரிசுத்த ஆவி தங்குகிற ஆலயம் அப்படின்னு வந்து அதுல வந்து பவுல் பேசுவார். அப்போ தேவன் எந்த ஒரு இருதயத்துல வந்து தங்குறாருன்னா சுத்தமான இருதயம். இன்றைக்கு நம்ம உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இந்த சுத்தமான இருதயம் இருக்குதா? 1 பேதுரு 1:22 அதே தான் சொல்லுது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்ப ஆவியானவர் வந்து தங்குகிற மனசு சுத்தமா இருக்கணும். சுத்த மனசுலதான் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து தங்குவார். இங்க மத்தேயு 5:8 மலைப்பிரசங்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனங்கள் இதெல்லாம். இங்கேயும் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நான் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் என் இருதயம் சுத்தமாக இருக்கும். இப்ப இந்த 5 வசனங்கள்லையும் எதை பத்தி பேசுதுன்னா சுத்த இருதயத்தை பத்தி பேசுது. இப்ப சுத்த இருதயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு ஜபம் செய்துட்டு இந்த தலைப்பின் கேளும். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரே இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடி உமது குணத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவர் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி கொடுங்க. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாம் தேவரீர் எண்ணாமல் அவற்றை எல்லாம் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற சிறிய ஜெபத்தை கேட்டு இந்த கூடுகையை ஆசீர்வதித்து தேவன் தலைமையேற்றி நடத்தி கொடுக்கும்படியாக உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து நாங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு நாங்கள் சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு அதில் இந்த ஆவியானவரை எங்களுக்கு வைத்து ஆண்டவரே நாங்கள் உமது பாதைகள் நடக்கவும், ஆண்டவரே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் அனைவரும் காணப்படவும் தேவன் கிருபை பாராட்டுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே ஏறட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது மத்தேயு 25:3-4. இப்ப இந்த சுத்த இருதயம் இருந்தாதான் இங்க வந்து யார் தங்குவா? ஆவியானவர் தங்குவார். இப்ப இன்றைக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சுத்த இருதயம் இருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான் இது. எது? இந்த 10 கன்னிகள் உவமை. இந்த 10 கன்னிகள்ங்கிறவங்க யாருன்னா நீங்களும் நானும் கன்னிகள். யாரெல்லாம் தேவனை தேடுக்கணும்னு நினைக்கிறோமோ, தேவனோட பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ, இன்னைக்கு ஒரு ராஜன் சார் ப்ரேயர் பண்ணது போல, இப்ப யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாருமே இந்த 10 கன்னிகைகள்ங்கிற கூட்டத்துலதான் அவங்க. ஆனா இந்த கூட்டத்துல இருக்கிறதுல தேவன் என்ன சொல்றாருன்னா 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்கள், 5 பேரு புத்தி இல்லாதவர்கள். இந்த கன்னிகை 2ஆ பிரிக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டோம்னா இந்த 10 கன்னிகைகளும் தேவனை தேடக்கூடியவர்கள், தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவங்க.
அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து புறஜாதிகள் இல்லை. இப்ப நம்ம இருக்கிறவங்கன்னா நம்மளை விட்டுட்டு மற்றவங்க இல்லை. இந்த 10 பேருமே யாருன்னா இங்க இருக்கிற 14 பேருக்குள்ள இருக்கிறவங்க தான் 10 கன்னிகைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்ப நம்மளுடைய உலகமே வேற ஒரு பாதையில போகுது. இப்போ லால்குள்ள இருக்கோம்னா நம்ம என்ன பண்றோம்? வேத வசனத்தை கேட்கணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பைபிள் சைடில் வந்து நம்ம உட்காந்துருக்கு. இப்ப இந்த 10 பேர் தான் என்ன சொல்லுது பைபிள்னா 10 கன்னிகைகள்னு சொல்லுது. ஆனா இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள்னு சொல்லுது, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லுது. இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டுட்டு போகல. இப்ப தீவட்டினா என்ன அப்படின்னா இது வந்து ஒளி, வெளிச்சம். ஒளினா யாரை குறிக்குது? நானே இந்த உலகத்தின் ஒளி. அப்போ ஒளிங்கிறது எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவங்க, அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தொழுது கொள்றாங்க, வழிபடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரா கோயிலுக்கு போவாங்க. ஈவன் பைபிள் ஸ்டடி கூட என்னை மாதிரி எடுப்பாங்க. நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். நான் கூட அந்த 10 கன்னி கூட்டத்தில் இருக்கிறேன். நானும் என்ன பண்றேன்? பைபிள் ஸ்டடி இருக்கிறேன். ஜெபம் பண்ணு, மேலே ஏறி வேதம் மேலே நின்று ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், தினந்தோறும் காலையும் மாலையும் ஜெபம் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து செய்யலாம். இதுதான் வந்து ஒளி. எதுனா இந்த ஒளி. அதாவது கடவுளுக்கு பிரியமா வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பைபிள் படிப்பாங்க, கரெக்டா தசமபாகம் கொடுப்பாங்க, காலையிலயும் சாயந்தரம் ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த 10 கன்னிகைகள் இவங்கள்ட்ட இதுதான் வந்து தீவட்டி வந்து அதை தான் குறிக்கிறது. அவங்க கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ்ற அந்த வாழ்க்கை முறையை தான் என்ன சொல்லுதுன்னா தீவட்டி குறிக்குது. ஆனா எண்ணெயை வந்து அவங்க கொண்டுட்டு போகல அப்படின்னு வந்து 5 பேரை பிரிக்கிறாங்க. 5 பேர் என்ன பண்றாங்க? தீவட்டியை மட்டும் எடுத்துட்டு போறாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போகல. ஆனா இந்த புத்தி உள்ள கன்னிகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட என்ன இருக்கு? தீவட்டி இருக்கு, எண்ணெய் கிடையாது. ஆனா இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. இப்ப இங்க தீவட்டிங்கிறது வெளிச்சம், அது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்குது. ஆனா எண்ணெய்ங்கிறது நமக்கு சகரியா 4வது அதிகாரம், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த டாபிக். இந்த டாபிக் கொண்டு வந்து இதுல லிங்க் பண்ணிக்கிறோம். இப்ப எண்ணெய்ங்கிறது எதுன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப எண்ணெய்னா என்னன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா என்னுடைய கேரக்டர் மாறி என்கிட்ட என்ன வந்திருக்குன்னா சுத்த இருதயம் வந்திருக்கும். நம்ம முன்னாடி ஒரு 4-5 வசனங்களை பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்ப ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாருன்னா என்கிட்ட அந்த ஆவியின் கனி 7மே இருக்கு. 9 கனிகளும் ஆவியான இந்த ஆவியின் கனிகள் என்கிட்ட எல்லாமே இருக்கும். என்கிட்ட என்ன இருக்காதுன்னா கோவப்பட மாட்டேன், நான் எரிச்சல் அடைய மாட்டேன், நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன், உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் இயேசு கிறிஸ்து நான் அந்த உலகத்தினால் உண்டானவன் அல்ல அப்படின்னு சொல்றது போல நாமளும் அப்படிதான் நினைச்சுப்போம். எனக்கு இந்த உலகத்தினால் நான் உண்டானவன் அல்லன்னு சொல்லுவோம். இந்த உலகத்துடைய எந்த ஒரு களியாட்டுகளா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் எதன் மேலேயும் ஆசை இருக்காது. அவங்கள்ட்ட என்னதான் இருக்குன்னா கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யணுங்கிற அந்த வாஞ்சை இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளே வேற மாதிரி இருக்கு. அப்போ ஆனா இவங்க 2 பேர்ட்டையுமே என்ன இருக்குன்னா தீவட்டி இருக்கு. 2 பேரும் சர்ச்சுக்கு போறவங்க தான், 2 பேரும் பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க, பைபிள் ஸ்டடியில கலந்துப்பாங்க. 2 பேரோட எண்ணங்களும் பரலோகத்துக்குள்ள போகணுங்கிறது தான். ஏன்னா அந்த மணவாளன் வர்றாருன்னா அந்த மணவாளனை இந்த 10 கன்னிகைகளும் என்ன பண்றாங்கன்னா எதிர்கொண்டு போறாங்க. எதுக்கு போகணும்னா மணவாளன் கூட போகணுன்ற ஆசையில தான் 10 பேர் போறாங்க. மணவாளனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, வாசலுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. மணவாளன் இன்னும் வரல. நடுராத்திரில மணவாளன் வர்றாரு. ஆனா இந்த எண்ணெய் வச்சிருந்தவங்கள்ட்ட எண்ணெய் வச்சிருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள போயிடுறாங்க. விளக்கு பந்தத்தை எரிச்சு தீவட்டியை வந்து எரிய விட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா இந்த எண்ணெயை கொண்டுட்டு போகாதவங்க என்ன பண்ண முடியலன்னா உள்ள போக முடியல. மணவாளன் என்ன சொல்றாருன்னா உங்களை எனக்கு தெரியாது, உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஆனா இவங்களும் கடவுளுக்காக வாழ்ந்தவங்க தான். இப்போ அஞ்ஞானிகள் மாதிரி உலகத்துல இருக்கிறவங்களை போல அவங்க வந்து இல்லை, கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லலை. அவங்களும் உள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா எண்ணெய் இல்லை. இப்போ எண்ணெய் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியுதுன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியுது. அதான் நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம். மத்தேயில இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது யாருதான் போவான்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்ட்ட தான் யார் இருப்பானா ஆவியானவர் இருப்பாரு. இப்ப இந்த மத்தேயு 25:8-10 பாத்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
இப்போ இந்த இடத்துல எண்ணெய்ங்கிறது ஆவியானவர், அதான் கேரக்டர், நம்மளுடைய கேரக்டர். நம்ம எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ்றோங்கிற அந்த குணம், இந்த குணம் தான் நம்ம வந்து எண்ணெய்ன்னு சொல்றோம். ஆவியானவர் தான் அது கடவுளுடைய குணம் இருக்கும். மெயினா நமக்கு தேவை என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டர் குணம் நம்மகிட்ட இருக்கு. இந்த குணம் கடையில கிடைக்கும்னு கிடைக்காது. இவங்க வரும்போதே அவங்கள்ட்ட என்ன இருக்கு? தீவட்டி இருக்கு, எண்ணெய் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தியும் தெரியும், அவங்க கேரக்டரும் மாறி இருக்கும். ஆனா இவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தின நாலேஜ் நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும், பைபிள் பத்தி எல்லா விஷயங்களும் பேசுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா கேரக்டர் இருக்காது. அப்போ இந்த கேரக்டர் போயிட்டு கடையில வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. அந்த நைட்ல போய் கேரக்டர் போய் எங்க வாங்குறதுங்க? அது கூடவே மனுஷனை உயிரோட இருக்கும்போதே என்ன பண்ணிருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்கள்ட்ட வந்து அந்த மனமாற்றத்துக்குள்ள போய் அவங்க கேரக்டர் மாறி இருக்கும் மொழிய அதை போய் கடையில வாங்க முடியாது. அதனாலதான் அவங்க வாங்க போயிட்டாங்க. ஆனா இங்க என்னது வாங்க முடியாது. இந்த ஸ்டோரி படி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓம் இப்படி வாங்க போயிட்டாங்க. நம்ம மணவாளன் வந்துடுறாரு, கையில யாருகிட்ட விளக்கும் எண்ணெய் இருந்துச்சு அவங்க உள்ள போயிட்டாங்க. ஆனா இவங்க வந்தாங்க, கதவும் அடைக்கப்பட்டிருக்கு. இவங்களோட நிலைமை என்னன்னு பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சோ முதலாவது நம்ம பார்த்தது சுத்த இருதயம். அப்போ என்கிட்ட சுத்த இருதயம் இருக்கா? சுத்த இருதயம் என்கிட்ட இருந்தா மட்டும்தான் என்னால பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியலாம், நான் வந்து தினந்தோறும் காலையிலையும் மாலையிலும் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கலாம், நம்ம குடும்ப ஜெபம் பண்ணலாம், நம்ம பிரசங்கம் எடுக்கலாம், பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இது என்னைய பரலோகத்துக்குள்ள கொண்டுட்டு போகுமா? கொண்டுட்டு போகாது. இப்ப எண்ணெயும் எனக்கு வேணும். அந்த எண்ணெய் தான் என்னன்னா, எனக்கு சுத்த இருதயம், என்ன மனமாற்றத்துக்குள்ள வரணும். வந்தா மட்டும்தான் எனக்கு வந்து சுத்த இருதயம் கிடைக்கும். ஆவியானவர் என்கிட்ட வருவாரு, என்னுடைய கேரக்டர் மாறும், நான் பரலோக பாதையில் இருப்பேன். வெறும் வெறும் வேதாகம் அறிவும் தேவனை மேல வச்சிருக்கிற அன்பும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லல. இந்த இந்த ஓமை தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த கருத்தை வந்து சொல்லுதுங்கிறதா. முதலாவது சுத்த இருதயம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து முதலாவது ஒரு கருத்தா பார்க்கிறோம். ரெண்டாவது கருத்து, ஒரு மனுஷன்கிட்ட இந்த மாதிரி சுத்த இருதயம் அல்லது மனமாற்றம் அதை எது கொடுக்குது? நம்ம தான் டாபிக் வச்சிருக்கோம், பேர் வச்சிருக்கோம். இப்ப மனுஷன்கிட்ட மனமாற்றம் வருவது எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 1:16. ரோமர் 1:16 வரும். ரெண்டாவது கருத்துக்குள்ள எதனால எனக்குள்ள சுத்த இருதயம் கிடைக்கும், எனக்குள்ள எது மனமாற்றத்தை கொண்டு வருதுன்னா, இந்த வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அப்ப எனக்குள்ள மனமாற்றத்தை கொண்டு வருவது எதுன்னா அது சுவிசேஷம். சுவிசேஷம் தான் எனக்குள்ள மனமாற்றத்தை கொண்டு வருது. அது யாரை பத்தின விஷயம்னா அது கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் எனக்குள்ள மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. மனமாற்றம்னா கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத விட அதுக்கு அடுத்த லெவல் போயிட்டு, முதலாவது ஒருத்தவங்க சத்தியத்துக்குள்ள வர்றவங்க வந்து இந்த கிறிஸ்துவை ஏத்துக்கிறது, அவங்க அந்த அந்த ஒரு நிலைக்குள்ள அவங்க வர்றாங்க. இப்ப நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ல வளர்ந்து போயிட்டு இருக்கோம். அது வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பத்தி நம்ம வந்து பேசுவோம். ஸோ நம்ம வந்து இதுல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு தான், நான் தான் கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டேன்னு அப்படிங்கிற லெவல்ல தாண்டி நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம். இப்போ எனக்கு வந்து மனமாற்றத்தை, எனக்கு சுத்த இருதயத்தை கொடுக்கிறது, என்னோட கேரக்டர் மாற்றத்துக்கு வந்து எது என்னை மாற்றுதுன்னா சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் யாரை பற்றினதுன்னா கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் எனக்கு எதை குறிக்குதுன்னா ரட்சிப்பை கொடுக்கிறது. ரட்சிப்புனா நான் பரலோகத்துக்குள்ள போறது. அப்ப இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பார்த்து கேட்கிறோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனா எங்க வீட்டுல இன்னும் என் வீட்டுக்காரரோ என்னுடைய மனைவியோ இல்லை என்னுடைய பிள்ளையோ ரட்சிக்கப்படலை. அப்ப ரட்சிக்கப்படுவது என்றால் என்னன்னா கிறிஸ்துவின் குணத்தை நான் பெற்றுக்கணும், கிறிஸ்துவின் குணத்தை நான் வெளிப்படுத்துறது, இதுதான் வந்து ரட்சிக்கப்படுறது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது ரட்சிப்புங்கிறது கடைசியா அல்டிமேட்டா பரலோகத்துக்குள்ள போறதுதான். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் கிறிஸ்துவின் கேரக்டர் என்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னா நான் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல அப்படின்னா. இப்ப ரட்சிக்கப்படுறதுன்னா நான் வந்து இது வந்து அதான் திரும்ப திரும்ப சொல்றது, இது இனிஷியல் ஸ்டடி கிடையாது, இது அட்வான்ஸ்டா பேசுது. இனிஷியல் மக்களுக்கு ரட்சிப்புங்கிறது வேற ஒரு பார்வை, அவங்க பார்வையில ரட்சிப்புங்கிறது வேற, நம்மளோட பார்வையில ரட்சிப்புங்கிறது வேற. இப்ப ரட்சிப்புங்கிறது நான் தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொண்டு அதை எல்லா சூழலிலும் பிரதிபலிப்பதுதான் ரட்சிக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கு. அப்ப இந்த சுவிசேஷத்துல என்ன இருக்குன்னா தேவ பலன் இருக்கு. தேவ பலன் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சுவிசேஷத்துல என்ன இருக்கு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்துலன்னா பலன் இருக்கு. அந்த பலன் எப்படி சொல்லலாம்னா பவர். அதுல ஒரு பவர் இருக்கு. அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா சுவிசேஷத்துல ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒரு இப்ப நம்ம எல்லாம் புறஜாதிகள தான் இருக்கோம், நம்மளுடைய முற்பிதாக்கள் எல்லாம். இப்போ வந்து ஒரு மனுஷன்கிட்ட போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏதோ ஒரு இன்டீரியர் வில்லேஜ்ல போயிட்டு இல்ல மலைவாசிகள்கிட்ட போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த சுவிசேஷத்துல இருக்கிற பலன், அதாவது தேவ பலன், பவர், தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு. அவருடைய வாயின் வார்த்தைகளால் தான் இந்த உலகம் உண்டாகப்பட்டதுன்னு. இப்ப இந்த வாயின் வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. இப்ப சுவிசேஷத்துல ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் ஒரு மனிதனுடைய மனசுல மாற்றத்தை உண்டாக்கி அவனை ரட்சிப்பின் பாதையில நடத்துது. மூன்று விஷயத்தை அதுல கொண்டு வரும். ஒண்ணு, ஒரு மனுஷனுக்குள்ள மனமாற்றத்தை கொண்டு வருகிறதுன்னா அது சுவிசேஷம். அது யாரை பற்றியதுன்னு கிறிஸ்துவை பற்றியது. அந்த சுவிசேஷத்துல அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா தேவனுடைய பலன் இருக்கு, பவர் இருக்கு. அதை வச்சு அவன் என்ன பண்றான்னா ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறாங்க என்னன்னா தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொண்டு அதை பிரதிபலிக்கிறான். நான் வெறும் கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு மனுஷனை பரலோக பாதையில் நடக்காது. அப்படின்னா அவன் வந்து அந்த புத்தி இல்லாத கன்னிகை குரூப்ல வரணும். புத்தி இல்லாத கன்னிகை குரூப்ல வரோம்னா நம்மள்ட்ட வந்து பலத்து இருக்கு, கிறிஸ்துவ பத்தின நாலேஜ் இருக்கு, ஆனா என்ன இல்லை. இப்ப யாரால பரலோகத்துக்குள்ள போக முடியும்னா யார்கிட்ட என்ன இருக்கோ அவங்களாலதான். 2 தெசலோனிக்கேயர் 2:14 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த வசனம் வந்து தெளிவா சொல்லுது. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த வசனத்தை அப்படியே வச்சுப்போம். கீழே உள்ள 2 வசனங்களை பார்த்துட்டு அதுக்கு 2 வசனத்துக்கு முதல்ல மகிமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம யாத்ராகம் 33வது அதிகாரம் 18-19 நமக்கு தெரிந்த வசனம் தான் இது. யாத்ராகம் 33:18-19 அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். யாரு? மோசே வந்து இந்த 10 கற்பனை வாங்கிறதுக்கு முன்னாடி சீனாய் மலை மேல ஏறி தேவன்ட்ட என்ன சொல்றான்னா, ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்கணும். இப்ப நம்ம மகிமைனா என்னன்னா பொதுவா ஒளி அப்படிதான் வந்து நம்ம பேசுவோம். ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 30-20% இடத்துல அந்த மாதிரியான ஒரு கருத்துக்குள்ளதான் வரும். ஆனா இந்த இடத்துல தேவன் என்ன மகிமைங்கிறத எதை சொல்றான்னு பாருங்க. இப்ப 18வது வசனத்துல மோசே கேட்கறது உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தாடும் என்று. அதற்கு அவர் தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அவன் கேட்கறது மகிமைன்னு கேட்கிறான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தயையை, என்னுடைய இரக்கத்தை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்னுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேங்கிறார். இப்ப மகிமைனா என்னன்னா இங்க நாமம் அப்படிதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அவர் இவன் கேட்கறது மகிமை உங்களை பார்க்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா தேவன்னா காட் இஸ் லவ். அந்த லவ்ங்கிற அன்புங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் அவர் என்ன சொல்றாரு? நாமம்னு சொல்றாரு. இப்போ நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. இது யாத்ராகம் 33. அவர் கேட்கறது மகிமையை பார்க்கணும். நான் தேவன் என்ன சொல்றாரு? நாமத்தை பத்தி அவர் பேசுறாரு. இங்க யாத்ராகம் 33:5-34 இது அடுத்த அதிகாரம் 34:5-6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். அவர் கேட்டது, மூசை கேட்டது உங்க மகிமையை பார்க்கணும். ஆனா தேவன் சொல்றது அவருடைய நாமத்தை கூறணும். இந்த நாமம்ங்கிறது என்னன்னா அவருடைய கேரக்டர், அவருடைய குணம். அவர் எப்படியாப்பட்ட தேவன்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன். இதுதான் அவருடைய குணம், அவருடைய கேரக்டர். இதைதான் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து மோசைகிட்ட சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல மகிமை அப்படின்னா நாமம், நாமம்னா அவருடைய கேரக்டர். இப்ப இந்த இந்த நாமம்ங்கிறத இடத்துல நீங்க வந்து குணம் இல்ல கேரக்டர்ங்கிற வார்த்தையை போட்டு படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணத்தை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எதற்காக ஒரு மனுஷன்ட்டு சுவிசேஷம் போகுதுன்னா அவன் தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்ப ஆதாம் எதை இழந்து போனான் அப்படின்னா கேரக்டர் இழந்து. ஆதாம்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மனைவி வந்து அந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து அதை சாப்பிட்ட உடனே
கடவுள் வந்து அவனை தேடி வந்து என்னடா பண்ண அப்படின்னா, நீங்க எனக்கு கொடுத்த பொண்ணு தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்துச்சு, அப்படியே கடவுள் மேலே குற்றம் சொல்லுவான். இப்போ கேரக்டர் உடனே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய மனசும் தேவனுடைய மனசும் ஒரே மாதிரியா இருக்கும். அவனுடைய கேரக்டரும் தேவனுடைய கேரக்டரும் ஒரே மாதிரியா இருக்கும். இந்த பேர் வைக்கிற விஷயத்துல கூட கரெக்டா இருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம், அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே தேவன் மேல குற்றம் சுமத்தி, என் மேல தப்பு இல்ல, நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல ஒரு மனைவி, அந்த பொண்ணும் கொடுத்தா நான் சாப்பிட்டேன், அப்போ நான் தப்பு பண்ணல, அந்த பொண்ணுனால தான் தப்பு பண்ணேன், அதுக்கு காரணம் நீங்க தான், அப்படிங்கிற மாதிரி தானே அந்த அந்த கேரக்டர் வந்து மாறி போயிடுது. அப்போ இந்த சுவிசேஷம் ஒரு மனிதன்கிட்ட எதற்காக தேவன் மனுஷன்கிட்ட என்ன பண்ணணும்னா, அவனுடைய குணத்துல மாறுதல் அடையணும், மாற்றும் குணத்தை, கேரக்டர் மாற்றும். நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோமா? அப்படி மாறி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பரலோக பாதையில நடக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம அப்படி வந்து மாறணும். சோ இதுதான் வந்து நம்ம இரண்டாவது கருத்தா பார்க்கணும். இரண்டாவது கருத்து என்ன பார்க்கறோம்னா, மனுஷன்ல குணமாற்றத்தை தருவது எதுன்னா அது சுவிசேஷம். அது யாரை பத்தினது? அது கிறிஸ்துவை பத்தின சுவிசேஷம் தான் ஒரு மனிதனுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா மாற்றத்தை கொண்டு வருகிறது தான் நம்ம. அப்போ ஆஹ் சுவிசேஷம் என்றால் என்ன தான் பார்த்தோம். சுவிசேஷம்னா அதான் கிறிஸ்துவை குறித்தது, கிறிஸ்துவின் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரை பத்தினதுன்னா கிறிஸ்துவை பற்றினது அப்படிங்கிறத நம்ம மூன்றாவது கருத்தா பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கொலோசையர் 1:6 அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னேமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கும் பலன் தருகிறதா இருக்கிறது. சுவிசேஷம் எனக்குள்ள வந்துருச்சு, நானும் சுவிசேஷம் ஏத்துக்கிட்டேன். ஆனா அது எனக்கு எந்த அளவுக்கு நான் வந்து அதை கேட்டு நான் டோட்டலா மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எந்த அளவுக்கு நான் வந்து மாறி இருக்கிறேன், உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் அது சுவிசேஷம் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்குறது. வெறும் நம்ம பைபிள்ல படிக்கிறோம், நமக்கு வசனங்கள் தெரியுது, நமக்கு ஜோடி கூட தெரியுது, நமக்கு இன்னும் தீர்க்க தரிசனங்கள்லாம் தெரியுது, அடுத்தது முத்திரைனா என்னன்னு தெரியுது, நமக்கு தானியல் வெளிப்படுத்தலாம் அத்துப்படி. ஆனா இது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா இது வந்து எனக்கு இருக்கிற வெறும் தீவண்டி தான். அப்போ என்ன என்கிட்ட இருந்தா மட்டும்தான் அதை நான் வந்து பரலோக பாதைக்குள்ள நடக்கிறேங்கிறது தான் புரிஞ்சுக்கிற விஷயம். ரோமர் 8:7 ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்ப மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைனா அப்ப என்ன சிந்தை தேவனுக்கு பிரியமானது? என்கிட்ட வந்து என்ன சிந்தை இருக்கு? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. என்கிட்ட மாம்ச சிந்தை இருக்குன்னா, அதாவது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நான் இருக்கிறேன்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப என்கிட்ட என்ன ஆவியின் சிந்தை இருந்தாலும் நான் தேவனுக்கு பிரியமா வாழ்றேன், நான் பரலோகத்துக்கு போறேன். இப்போ ஆவியின் சிந்தை நம்ம கிட்ட வரணும். இப்போ ஆவியின் சிந்தை இருந்துச்சுன்னா என்கிட்ட என்னென்ன இருக்கும், என்னென்ன கேரக்டர் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஆவியின் சிந்தை வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. அதுதான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கறதா இருக்கிறது. நமக்கு இந்த விஷயங்களை பொறுத்து இப்போ ரோமர் 1:16 திரும்பவும் அதே வசனம் தான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. சுவிசேஷம் எனக்குள்ள என் கேரக்டர்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம மீண்டும் மீண்டுமாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு. இப்ப தேவன் எப்படி பவுல் மூலமா ஆலோசனை சொல்றாருன்னா, நம்ம இருக்கிற இந்த சந்ததி, இந்த உலகம் வந்து கோணலும் மாறுபாடுமான சந்ததி தான். இந்த சந்ததியில அவனுக்கு நான் பரவாயில்ல அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது, மற்றவங்களுக்கு நம்ம பரவாயில்ல அப்படி யோசிக்க முடியாது. அப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம லவோதிக்கேயா திருச்சபை நம்ம ஒண்ணு தேவன் என்ன சொல்ற, ஒண்ணு நீ அனலாயிரு இல்ல குளிராயிரு, ஒண்ணு நீ அவன்களை மாதிரி இரு, உலகத்தார் மாதிரி இரு, நீ வழக்கமா என்ன வேலையெல்லாம் உலகத்தார் பண்றாங்களோ அந்த மாதிரி வேலைகளை பண்ணு, இல்ல ஆவியில அனலாயிரு, உனக்குள்ள ஆவியான கேரக்டர் இருக்கு. நீ ரெண்டுக்கும் நடுவுல வெதுவெதுப்பா இருந்தேன்னு நான் வந்தி பண்ணி போடுவேன். இப்போ கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல வாழ்ற நம்ம குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி. அப்ப என்கிட்ட எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்கின்றது, நான் வந்து ஆவியின் கனியோட வாழணும்.
இதனால் இது எதன் மூலமா எனக்கு கிடைக்குதுன்னா ஜீவ வசனத்தின் மூலமாக கிடைக்கிறது. வசனங்கிறது கூட சொல்லல, இதுல ஜீவ வசனம். அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நம்மள்ட்ட இருக்கிற இந்த குணத்துல வெறும் தேவன் குணத்தை கொடுப்பார். ஆனா நான் என்னுடைய முயற்சின்னு ஒண்ணு எடுக்கணும். இல்லை, நான் ஒரு முயற்சி எடுக்கணும். இப்பதான் தேவனுடைய காலம் இருக்கும். நான் ஒரு முயற்சியும் எடுக்காம ஆண்டவரே எனக்கு உங்க கேரக்டர் வேணும். கடவுள்கிட்ட கேட்கறதே அப்படிதான். முதலாவது ஒரு இதுல ஓமையில பாக்குறோம். ஒரு அப்பா அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் தூங்குனதுக்கு அப்புறம் போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு தட்டி, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க என்ன பண்ணு, உன் வீட்டுல உங்க அப்பத்தை கொடுக்கணும்னா அவன் முடியாதுன்னு திரும்ப திரும்ப தட்டும்போது தொந்தரவு தாங்க முடியாம எடுத்துட்டு கொடுக்குறோம். அது முடிச்சுட்டு தேவன் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அப்பன்ட்ட பிள்ளை அப்பத்தை கேட்டா என்ன பண்ணுவான், கல்லையா கொடுக்க போறான். அதே போல நீங்களும் உங்க பிதா கிட்ட ஆவியானவரை கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப நம்ம ஜெபத்துல ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் கொடுக்கறது கடவுள் ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா என்னுடைய முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். இல்லை, நான் வழக்கமான அந்த வாழ்க்கை முறையில இருந்துக்கிட்டு எனக்கு ஆவியானவரை கொடுங்க கொடுங்க நம்ம எப்படி கேட்டா எப்படி ஆவியானவர் உள்ள தங்கி நம்ம கிரியை செய்யும். அப்போ நாமளும் ஒரு முயற்சி எடுக்கணும். எதை வைத்து? சுவிசேஷத்தை வைத்து. மற்றவர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சு போகுதுன்னு இந்த உலக தேவைகளுக்கு வாழ்றாங்க. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறது தெரியும். மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைங்கிறது தான் கிறிஸ்தவத்தோட அடிப்படை நம்பிக்கை. இப்ப நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும்னா நாம ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணணும். நாமளும் முயற்சி எடுக்கணும் பாவத்தை விடுறதுக்கு. இப்போ நாமளும் முயற்சி எடுக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா ஆவியானவரை கொடுப்பார். நம்மகிட்ட ஒரு மாற்றம் வரும். நம்மள்கிட்ட என்ன வந்துடும்னா எண்ணெயும் வந்துடும், விளக்கு வந்துருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இப்ப நான் உள்ளான மனுஷன் இல்ல, என்கிட்ட இருக்கிற குணங்களை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்னா ஆவியானவர். ஆவியானவர் எந்த மாதிரியான உள்ளத்துக்குள்ள வர்றாருன்னா சுத்தமான இருதயத்துக்குள்ள வர்றாரு. அந்த சுத்தமான இருதயம் அவரால் கொடுக்க முடியும்னாலும் நான் முயற்சி எடுக்கணும். இப்ப தாவீதோடைய வாழ்க்கையில பாக்குறோம், ஒரு தடவை தவறு பண்ணான், பிளான் பண்ணி எல்லா கொலை கூட பண்ண இந்த உரியாவை. ஆனா ஒன்ஸ் நாத்தான் அவனுக்கு சுட்டி காட்டுறதுக்கு அப்புறம் அது போல தவறு கடைசி வரைக்கும் அவன் செய்யவே இல்லை. ஆனா என் நிலைமை, இன்னைக்கு ஒரு தவறை பண்றேன், இன்னைக்கு மண்டிடுறேன், மன்னிப்பு கேட்கிறேன், எல்லாம் பண்றேன், திரும்பவும் அதே தப்பு நாளைக்கு பண்றேன், திரும்பவும் மண்டிடுறேன், மன்னிப்பு. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றேன்னா அவர் முன்பாக அதே தவறு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய முயற்சிங்கிறது இங்க ஃபெயில் ஆகுது. இப்போ நானும் முயற்சி எடுக்கணும். தேவனுடைய பலம் சேரும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது நமக்கு. இப்போ இந்த டாபிக்ல நம்ம பார்த்தது சுத்தமான இருதயம்னா என்ன. அது அப்பதான் ஆவியானவர் எனக்குள்ள தருவார். இந்த சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாமளும் முயற்சி செய்வோம். தேவனிடத்திலையும் பலத்தை வேண்டுவோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுதல் பங்கு பெற்றவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம். இந்த டாபிக்ல ஏதாவது டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா. எங்கள் நேசிக்கமாக பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இதோ இந்த மாலை பொழுதிலே என் தேவனை குறித்து ஆண்டவரே சுவாமி நாங்கள் தியானித்த உமது வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உமது வார்த்தைகள் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே உமது வார்த்தை ஆண்டவரே மிகவும் சத்தியம் உள்ளது தகப்பனே. இதோ பரிசுத்தாவினை கொடுத்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சுவாமி உமது வசனம் சொல்கிற ஆண்டவரே சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார் என்று. அதே போல ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் நீங்கள் மறித்ததுக்கு அப்புறம் சுவாமி பரிசுத்தாவினை எங்களுக்கு கொடுத்து அவர் எங்களுக்கு நாங்கள் செய்கிற பாவங்களை உணர்த்துவார் என்பதை என் தேவனாய் கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம் சுவாமி. அப்பேற்பட்ட நல்ல ஒரு உணர்வுகளோடு ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் சுவாமி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தாவின் எங்களுக்குள்ள இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசித்து சுவாமி நாங்கள் செய்கிற தவறுகளை பரிசுத்தாவினர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது ஆண்டவரே அதை நாங்கள் செவி சாய்த்து ஆண்டவரே அந்த தவறை நாங்கள் செய்யாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் சுயத்தை நாங்கள் அழித்து ஆண்டவரே என் தேவனை நாங்கள் வெளிப்பட்டு இதோ இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ என் தேவனை கத்திற்கு பாராட்டுங்க. இதானவரே சுவாமி சார் மூலியமா எங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு சத்தியம் ஆண்டவரே சுவாமி இந்த வசனங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் எங்களோட கூட இருக்கிறார் ஆண்டவரே சுவாமி. நீங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே சுவாமி. எங்களை மனக்கதவியில் நாங்கள் திறக்க ஆண்டவரே சுவாமி எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு என் தேவனை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நடக்க உதவி செய்யுங்க ராஜா. நீர் ஏதோ இந்த சரீரத்தை நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது ஆண்டவரே எங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், நாங்கள் செய்யற காரியங்கள் தெளிவாக இருக்கும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எங்களை பார்ப்பவர்களும் ஆண்டவரே சுவாமி மனம் திரும்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் முடிக்க தேவனை கர்த்தர் நல்ல ஓட்டத்தை போராடி நாங்கள் ஓட எங்களுக்கு தேவனை கர்த்தர்
கிருபை பாராட்டுங்க சுவாமி. எல்லாவற்றையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் நாங்கள் சுவாமி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை நின்று நிதானித்து தியானித்து நாங்கள் செல்ல என் தேவனை கர்த்தர் நல்ல பொறுமையும் நல்ல ஒரு தெளிவு எங்களுக்கு கொடுங்க சுவாமி. வழி நடத்துங்க. இதோ இந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து கொடுக்குறேன் சுவாமி. வழி நடத்துங்க ஆண்டவரே. உலகத்துக்குள் செல்லும் பொழுது என் தேவனை கர்த்தரின் பிரசன்ன நிகழ்வுகள் இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எங்களை வழி நடத்தட்டும். எங்களை பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தால் கெஞ்சி பேச்சு கொண்ட பிதாவே. ஆமென்.